போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஓகே, கரெக்டாக இருக்கு. ஹலோ, ஹாய், வணக்கம். இட்ஸ் மீ SKR. வழக்கம் போல் எங்கள் அண்ணன் தான் வீடியோ செஞ்சு இருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இவனடா திடீர்னு நீங்கள் வந்துட்டான்னு யோசிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு vlog எடுக்க போகிறோம். ஒரு பயங்கரமான சிறப்பான சம்பவத்தை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த விஷயம் எங்கள் அண்ணனுக்கே தெரியாது. என்ன குச்சி இருக்காரு, ஏதோ சத்தம்லாம் கேட்குது, வருது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்க, வெயிட் பண்ணுவோம். எனக்கு புரியுது உங்களால் இந்த ஆர்வத்தை அடக்க முடியலன்னு. ஆனால் இந்த ட்விஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு தான். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், களத்தில் இருக்கும். ஏன்னா இனிமே இந்த வக்கிரா யூனிவர்ஸ் என் கையில். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. இவ்வளோ நேரம் அது என்ன பண்ணியிருக்காங்க? ஓகே, சத்தம் வருது. ஓகே ஓகே ஓகே, சீக்கிரமாக ஆக்டிங் கொடுக்கணும், இல்லைனா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பண்ணுறோன்னு. ஒரு நல்ல விஷயமா தான். அங்க பாருங்க. ஏன்டா இந்த போன் எடுத்து வச்சிருக்க? இது யூடியூப்காக எடுக்கிற போன்டா? எல்லாம் ஒரு காரணமா தானே. இந்தாங்க, இது போட்டு பேசுங்க. ஏன் மைக் போடுங்க. ஏன் மைக் போட்டுருக்கீங்க? எல்லாம் ஒரு விஷயமா தான். ஆமாவா? நீங்க போடுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். என்னடா சொல்றீங்க? நீ புதுசா சொல்லிட்டு இருக்க. 1 minute later. மைக் எடுத்தாச்சு. டேய், மைக் எடுக்க சொல்லி நீ என்னடா என்ன நோண்டிக்கிட்டு இருக்க லேப்டாப்ல? இல்ல, வீடு தேடிட்டு இருக்கேன். அதான் வீடு தேடிக்கிட்டு இருக்கானா? ஏடா, இந்த வீடு நல்லா தானே இருக்கு. வீட்டு விட்டு உன்னை துரத்திட்டாங்க. யார் உன்னை துரத்துனா சொல்லு. இல்ல அது இல்ல, இந்த வீடு பாருங்க நல்லா இருக்கேன். என்னடா பாலடைஞ்சு வீடு எல்லாம் கட்டிட்டு இருக்க? என்ன போட்டு படிங்க. 100 ஹவுஸ். டேய், என்னடா 100 ஹவுஸ் பாத்துக்கிட்டு இருக்க? நீ நல்லா இருக்கு. டேய், அடுத்தது நான் வக்கீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு கண்டென்ட்காக ரெடியா இருந்தேன்டா. ஏற்கனவே வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் வந்துட்டு இந்த கண்டென்ட் சம்பந்தமா பேச சப்ஸ்கிரைபர் கூட 4-5 சொன்னாங்க. வீடு சம்பந்தமா நல்லா இருக்கு. சரி, அம்மா கூட நான் படிச்சுட்டு கண்டென்ட் பேசுறேன். தேங்க்ஸ்ரா. பேசுறீங்களா? ஆமா, நம்ம பேசுறதுக்காக இது பண்ணோம். அப்புறம் நம்ம போய் பாக்குறதுக்காக இது பண்ணிருக்கேன். பாக்கணும், போய் பார்க்க போறோம். இந்த இடத்துல ஒரு vlog மாதிரி எடுக்க போறோம். vlog? ஆமா தம்பி, வக்கீரா யூனிவர்ஸ் என்பது ஃபன், என்டர்டைன்மெண்ட், அப்புறம் வந்து நம்ம திறமையை காட்டுற ஒரு பிளாட்ஃபார்ம். இது மூணுமே அது உள்ளுக்கு நம்ம பண்ண போறோம். வைரமுத்து கூட இத மாதிரி சொல்லல. பேய் கூட்ட வீட்டுக்குள்ள போயிட்டு ஆடி திருவிழா ஆஃபர்ல எடுப்போம் வாங்க. டேய், பேய் வீடு மேன், நம்ம 100 ஹவுஸ்னு எழுதி இருக்கு. நம்ம போய் வீட்டுக்கு போல உள்ள முடிஞ்சா போவோம். இல்லைன்னா எப்படின்னா இன்னொரு விஷயம் நடந்துருச்சு, நம்ம வெளியே அந்த கதை பேசிட்டு அந்த இடத்த சுத்தி காமிச்சிட்டு முடிஞ்சா உள்ளுக்கு கூட போய் சுத்தி காமிச்சிட்டு அப்புறம் வந்துருவோம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பேய் வீட்டுக்குள்ள போயிட்டு வாங்க, இது உங்களை அழைப்பு விழா. போயிட்டு எப்படி வெளியே நின்று பேசுவோமா பேய் கதை, அது வீட்டை சம்பந்த கதையை நம்ம பேசிட்டு வீட்டுக்குள்ள போய் சுத்தி வர காட்டணுமா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஏய், இதே மாதிரி ஒரு யூடியூபர் தான் இந்தியால உள்ளவங்க சம்திங். அவன் வந்துட்டு என்ன பண்ணிருக்கான், நெத்தியில லாம்ப கட்டிக்கிட்டு நைட் நேம்ல கேமரா மின்னுக்கு மாட்டிட்டு எங்கெங்க பேய் இருக்குன்னு போய் தேடி பார்த்தானா. வீடியோ போஸ்ட் பண்ணா யூடியூப் சேனல்ல, வியூஸும் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒண்ணு நடந்துச்சு. மர்மமான முறையில பாத்ரூம்ல வந்துட்டு கால் இப்படி பீ மாதிரி வச்சு செத்துக்கிட்டாங்க. நோ ப்ராப்ளம் பாஸ், உள்ளதான் யோகா பண்ணிருக்காரு. யோகாவா? உள்ளியா? கக்கூஸ்குள்ள என்னையா யோகா பண்றாப்ப? வந்து நீங்களே பாருங்க. அவன் சாவு எப்படி நடந்துச்சு கூட இப்ப வரைக்கும் யாருக்கு தெரியலையா. கேட்டா ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்களா. இதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு ஆசைப்படாதா? நான் ஒரு வாயிலா ஜீவன். நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணல, சும்மா அதோட கதை மட்டும் சொல்லிட்டு வர. தம்பி, பேய் வீட்டுக்கு போறதே டிஸ்டர்ப் தான். அங்க போனாலே பேய் கலப்பா. இவன் என்ன பிளான் பண்ணிட்டான்னா, நான் அவனை நிறைய வாட்டி அடிச்சிருக்கேன், ஏசி இருக்கேன், என்னை பழி வாங்கணும். அது வந்து ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டான். அங்க போயிட்டு இவனை பேயிட்ட போட்டு விட்டுருவான். பேயடி வாங்கிட்ட நாய அடுத்த. டேய், உண்மையா சொல்லு, நம்ம நிறைய பேய்கள் சொல்லிருக்கீங்க. சோ அதுக்குதான் நேர்லயே போய் சொல்லாமே, ஏதாச்சும் வியூஸ்னா ஏறிச்சு அவங்களுக்கு. டேய், வியூஸ் ஏறுதுல. நான் வக்கீரா யூனிவர்ஸ்ல பேய்கள் சொல்றது வந்துட்டு நம்ம வியூஸ்னா பாக்குற ஒரு ஆர்வம் இருக்கணும். ஓகே, கதை சொல்றாங்க, அந்த கதை மட்டும் ஆர்வமா போடுறது, அந்த இடமும் காட்டணும். வக்கீரா யூனிவர்ஸ்ல நான் பேய்கள் சொல்றது அது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். இப்போ வந்து எனக்கு என்டர்டைன்மெண்ட் தான். நம்ம கேங் எல்லாத்தையும் கூப்பிடுவோம். இப்போ வந்து ஏன் ஆசை என்னன்னா,
இப்போதைக்கு நான் பேய்க்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வேலை முடிஞ்சு வரேன், பேய்க்காக சொல்றேன். யூடியூப் சேனல் வந்துட்டு கோசமா ஆயிடக்கூடாது, எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கதைகள் நான் படிக்கிறதுன்னு நான் போஸ்ட் பண்றேன். ஏன் உண்மையா ஆசையை வந்து vlog பண்றது, ஜாலியா vlog பண்ணி ஃபன்னா இருக்கணும், மக்கள் பார்த்துட்டு கெக்க புக்குன்னு சிரிக்கணும். சிரிப்பாங்க இல்லைங்க தம்பி, அது மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள், இந்த உலகத்துக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்கள் செய்யணும். வக்கீரா யூனிவர்ஸ் மூலியமா நாளைக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும். நிறைய திறமையான ஆளுங்களை கொண்டு வரலாம். இன்னைக்கு ஒன்ன கொண்டு வரேன், ஒருத்தனா உள்ள இந்த யூனிவர்ஸ்குள்ள வர வச்சுக்கிட்டே இருப்பேன். வர வச்சு நம்ம கொண்டு போவோம். அதுக்கப்புறம் அதோட அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து நேர பெய்ய விட்டு முடிக்கணும். இங்க வந்து நாங்க வெள்ளி சூனி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல போறியா? அதுக்கப்புறம் காதல விட்டு காமிச்சாரு, அலண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கண்ணுல விட்டு காமிச்சாரு, அது ரொம்ப ஓவரா இருந்தது. இவன் மைண்ட்ல என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இவன் நல்லா இங்கிலீஷ் படம்லாம் பார்ப்பான். அந்த மாதிரி படம்லாம் கிடையாது, நல்லா இங்கிலீஷ் படம் பார்ப்பான். இவன் உள்ள ஆள் மனசுல உள்ள புந்த ஆள் மனசுல இவன் வந்து அந்த வெக்கியும் வச்சுட்டு பேய் எழுப்பாங்க. படம் பண்ணது என்ன கோஸ் பஸ்டர்ஸா? வாயில நுழையில இவர் அவர்தான் நினைச்சுட்டாரு. அந்த டீம்ல 4 பேர் இருப்பாரு, இவர் 5வது ஆளா ஜாயின் பண்ணிருக்காரு. டேய் தம்பி, அந்த ஆட்டத்துக்கு நான் வரலப்பா. இருக்கு, அவங்க கூட்டிட்டு போவோம். யாரு? என் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான்டா இருக்கு, தப்பா இருக்கு. நானாச்சும் ஒத்துக்கிறேன், பயந்தாங்கொல்லி கொஞ்சம் பயப்படுவேன், பயந்து சுவாவம் உள்ளவன் அப்படின்னு. அவனுக்கு எப்படி தெரியுமா, ஒருல பேய் வந்துருச்சுன்னா நானாச்சும் ஓடுவேன். அவனுக்கு அந்த இடத்துல ஒண்ணுக்கு போவானுங்க, இங்க பக்கத்து ஒண்ணுக்கு போனுச்சுன்னா அந்த பக்கத்து அவனுக்கு ஓடிக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஆளுங்க என்ன விட மோசமானவனுங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தன் இந்த மாதிரி நாங்க எல்லாமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், ஓகேவா? காத்து ஆடுனுச்சு எல்லாம் ஒரு இடத்துல. அது வந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம் மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் வந்து அங்க ஒரு மரம் இருந்துச்சு, அங்க லைட்டா காத்து ஆடுனுச்சு. அங்க இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ஃப்ரெண்டை பார்த்து சொல்றேன், நீ மச்சான் அங்க இன்னும் இருக்கு, நான் அங்க இருக்கேன். அதுக்கே டீமை கழிச்சிட்டு கிளம்பல, அந்த இடம் சரியில்லைன்னு சொன்னவங்க காத்த பார்த்து இலையில வந்து அந்த காத்து ஆடுமே, காத்து வந்து இலை மேல பட்டு அந்த ஆடு வந்துருமா, அத பார்த்து இந்த இடத்துல சம்திங் இருக்கு போல அப்படி சொல்லி ஓடினவன் தான் அவனுங்க. அவனுங்க நம்பி இவ்வளவு பெரிய இடத்துல இறங்குறதுக்கு வரல. அதுக்கு என்ன நடுக்கடல ஏறி குளிங்க குதிங்க சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷமா செஞ்சிருப்பேன். ஆனா இது அப்படியே வேணாண்டா, அண்ணன் வாவண்டா. பாத்துட்டேன், வீடு வேற நல்லா அழகா இருக்கு. வேணாம் தம்பி, நம்ம வந்து வக்கீரா யூனிவர்ஸ் நல்ல நல்ல விஷயங்கள் செய்வோம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நான் ஸ்டாப்பா வீடியோ போட்டு அடிப்போம். இதுவும் நான் ஸ்டாப் தான். இதோட பாருங்க, வீடியோ பிச்சுக்கும், பிச்சிருவோம். பேய பார்த்தோன்னு பின்னாடி எனக்கு பிச்சுக்கும். உண்மையா வந்து நின்றுச்சு, வணக்கம் செத்துருவான் இங்கே நாடு அம்மா அப்படின்னு கட்டிடு. தம்பி வேணாண்டா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம பண்ணுவோம், வேணா இப்படி ஒரு பண்ணுவோமா? சரி, நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல ஒரு 100 அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ நம்ம பண்ணுவோம். இல்லைன்னா அப்பயும் வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா வரும், 100 அடிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கமெண்ட்ல கண்டிப்பா போடுவாங்க. ஸோ அப்போ நம்ம பண்றோம், புரியலா? இல்ல 100 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இவன் சொல்றான். சரிடா, இவன் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப எந்த விஷயமும் கேட்டது கிடையாது, செய்ய சொன்னதும் கிடையாது. நான் ஒரு வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டேன், அந்த மாதிரி அதுதான். இவன் வந்து எப்படின்னா வக்கீரா யூனிவர்ஸ் ஸ்டேஜ்ல ஆரம்பிக்கிறப்ப வந்துட்டு என்ன சொன்னா, அண்ணே நம்ம வந்து ரிவ்யூ எல்லாம் பண்ணலாம் அண்ணே, கதையை உடைக்க உண்மையா நேரம் வந்துருச்சு, ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு. சொல்றா செம்மடா, நிறைய வியூஸ் எல்லாம் கிடைக்கும். ஆமாவா, நம்ம வியூஸ்க்காக சொல்லி நம்ம வந்து வேற ரூட் ஆச்சு SKR அப்படிங்க. இல்ல திஸ் இஸ் நைஸ், எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்க. நானும் பண்ணேன், ஆளுங்களும் பார்த்தாங்க. அடுத்த படத்தை வாடா பார்த்து செய்வோம், என்ன கடுப்பா இருக்குண்ணே சொல்லிட்டு அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் தனியா உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தேன், ஹலோ வணக்கம் இட்ஸ் மீ RK. அதோட இப்பதான் வரான், ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கேன் அப்படின்னு பாருங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இல்ல, போன வாட்டி சில சூழ்நிலைகள் சரியில்லை, இந்த வாட்டி கரெக்டா இருக்கு, எல்லாமே பண்றோம். டேய் சஞ்சய், உனக்கு பாக்க எனக்கு தெரியல என்ன சொல்றது. பட் சரிடா, இவன் வந்து கேட்டுட்டான்ட்ட, ஓகே தம்பி, ஓகே
சரி உனக்காக எத்தனை காமெண்ட்ஸ் சொன்ன? 100. சரி 100 காமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா 100 காமெண்ட்ஸ் 2000 சப்ஸ்கிரைப் அடிச்சுட்டேன். இந்த வீடியோ வந்து 2000 சப்ஸ்கிரைப் அடிச்சிருச்சுன்னா இப்போ வந்து என்னோட வந்து 865 இல்ல 875 சப்ஸ்கிரைப்ல இருக்கு. ஓகேவா? நான் நம்பர் மறந்துட்டேன். இது 2000 மாறுனுச்சுன்னா நான் வரேன். நீ சொன்ன டீலுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன். நம்ம செய்யலாம். நீ காட்டி இடத்துக்கு போலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். பரவாயில்ல, அந்த இடத்துல பாத்ரூம் போனாலும் சரி, நின்றுகிட்டு ஒண்ணுக்கு போனாலும் சரி, பின்னாடி பிச்சுக்கிட்டு போனாலும் சரி, பேய்கிட்ட அடி வாங்கினாலும் சரி, உனக்கா நான் செய்யறேன். சப்போஸ் வரலன்னா 100 காமெண்ட் வரல, 2000 சப்ஸ்கிரைப் வரல, இதோட மறந்துட்டு நான் சொன்ன டீலிங்க்கு வா. ஓகேவா? வக்கீரா யூனிவர்ஸ் ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணுவோம். இந்த யூனிவர்ஸ்குள்ள இன்னும் நிறைய பேர் வர போறாங்கடா. புரியுதா? வக்கீரா யூனிவர்ஸ் வந்து பில் ஆக போகுது. இப்ப நீ இருக்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நிறைய டேலண்ட்ஸ் வருவாங்க. அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி vlog அப்படியே இருப்போம். ஓகேவா? இதுக்கு ஒத்துக்கிறியா? எந்த சிச்சுவேஷன் எடுக்க முடியாது நிலைமையில இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோ, அவங்கள்ட்ட சொல்லிக்கோ. நீங்களாச்சு இவனாச்சு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த வாக்குறுதி நான் கொடுக்குறேன். சரி. ஓகேவா? எனக்கு ரொம்ப பசிக்குது. இது ரொம்ப பேசுவாங்க. நான் போய் சாப்பிடுறேன். வேலை முடிஞ்சு வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தேன். ரூமுக்கு வந்து பார்த்தா என்னோட யூடியூப் போனை எடுத்துட்டு ஆன் பண்ணிட்டு மைக்கோட உட்கார்ந்து இருந்தான். வாழ்க்கை இந்த மெத்த மாதிரி மெத்துன்னு போகணும். தூக்கி அடிச்சேன்னு வச்சுங்களேன், மூஞ்சும் வந்து மெத்த மாதிரி ஆயிரும். ஜாக்கிரதையா. சரி நான் போய் சாப்பிடுறேன். எனக்கு இன்னொரு ஐடியா இருக்கு, கேக்குறீங்களா? கொன்றும்டாடி. உனக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சொல்றேன். இந்த பேய் வீட்டுக்கு போயிட்டு என்ன புளிசோறு சாப்பிடுறோம். போடா வென்று. நான் கிளம்புறேன். பாருங்க செக்ஸியா உட்காந்துருக்கேன். நம்ம வந்து அடுத்த வீடியோல பேய் கதை தான் பேசுவோம். இதுக்கப்புறம் அனல் பறக்கும். இவன் பார்த்துப்பான். இந்த வீடியோ முடிச்சுட்டு வாடா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படியே போய் சாப்பிடுறேன். பேய் வீடியோ என்ன போய் எடுப்போம் வாங்க. போடா பொட்டேட்டோ. ஐயோ இவ்வளவு பண்ண எப்படி இதா போச்சே. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா 100 கமெண்ட் வரும். தயவு செஞ்சு பண்ணிருங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.